சமீபத்தில் தமிழ் சினிமா பிஆர்ஓ யூனியனோட ஒரு தேர்தல் நடந்திருக்கு. அந்த தேர்தலில் அமைச்சர் ராஜ்மோகன் கலந்துட்டுருக்காரு. அதில் பலர் பேசுனாங்க. குறிப்பாக சிலர் பேசுனதை நான் கேட்டேன். அதன் பிறகு தான் இதை பற்றி கொஞ்சம் பேசணுங்கிறது தோணுச்சு. ஏன்னா இவங்க பேசுனவங்க அத்தனை பேரும் ஒரு டெம்ப்ளேட்டை மறக்காமல் பயன்படுத்துனாங்க. அதாவது இந்த ஆட்சியில் லஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஊழல் ஒழிஞ்சிருக்கு, நம்ம ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு, இது சினிமாவோட பொற்காலம், இப்படின்னெல்லாம் ஒரு பெரிய புகழுரைகள் வந்தது. இதில் பேசுனவங்க சொன்ன சில பாயிண்ட்டை பார்த்துடலாம். ஆர்கே செல்வமணி, நாங்கள் 3000 கோடி ரூபாய் ரெவென்யூ பார்க்குறோம், அதில் 500 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மட்டும் கட்டுறோம், அதனால் 100-150 கோடி கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். அடுத்ததாக ரவி மரியா, ரோட்டு கடை வச்சுருக்கவங்களாம் 1000 ரூபா டெய்லி லஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ லஞ்சமே ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு இன்னொருத்தர். டி சிவா இதே தான் பேசுகிறார். வரிசையாக இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு நரேட்டிவை ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு அடியாள் மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நான் பேச விரும்பினது அது இல்லை. இந்த 500 ரூபா லஞ்சம் இதெல்லாம் பேசுகிற இந்த சினிமா துறை தமிழ் மக்களுக்கு என்னென்னலாம் சப்ளை பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களோட தேவ சாட்சியத்தோட லட்சணம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சிம்பிள். இவர்கள் பேசுகிறாங்க இல்லையா, அதாவது லஞ்சத்தால் தான் எல்லாம் போச்சு, நாங்கள் மாட்டினோம் அப்படின்னெல்லாம். இவங்க ஆபாச காட்சிகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சென்சார்காரன் கட்டு கொடுத்தா அந்த கட்டை ஏற்றுக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாமல் வேறொரு ஊரில் போய் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர்ற கதை உண்டு. ஏன் உள்ளூருக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஆகாது, வெளியூர் ஏன் போகணும்? எங்கேருந்து வருது இது? இப்போதும் சென்சாரில் நீங்கள் பணம் கொடுத்தா வாங்குறாங்க. அதை பற்றி இவங்க வாய் எப்போதும் திறக்காது. பிரச்சனை என்னன்னு சொன்னால் இவங்களோட நோக்கம் கட்சியை சந்தோஷப்படுத்துறதுக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பாராட்டு விழா நடத்தினா நம்மளை பார்ப்பாங்கன்னா பாராட்டு விழா நடத்துறது, லஞ்சத்தை ஊழலை ஒழிச்சிட்டாங்கன்னு பேசுனா 3 மாதம் தான் ஆயிருக்கு. இதுக்குள்ளே எங்கே இருக்குது என்னங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் ரோட்டு கடையில் லஞ்சம் வாங்குறது இல்லைங்கிற ரேஞ்சுக்கு பேச்சு. இவங்க இப்படி பேசினா தான் இந்த அரசை குளிர்விக்க முடியும், இங்கேருந்து ஏதாவது சலுகையை வாங்கிக்க முடியுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். சரி, ஓகே, அது சினிமா எப்போதும் அரசுகளை பகைச்சிக்காமல் அவங்க கூட இணக்கமாக இருக்கிறதுங்கிறது அவங்களோட பிழைப்பு, அதில் ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவில் கன்வின்ஸ் ஆகலான்னாலும் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் தான் சினிமா துறையோட இன்னொரு மோசமான பக்கத்தை நினைவுபடுத்தி ஆகணும். இல்லைன்னா இவங்களோட ஜால்ரா அது ஒரு நேஷன் வைடு ஜால்ராவாக மாறும். இந்த மூமெண்ட்டை நிறுத்துறதுக்கு நாம் சில விஷயங்களை பேசியாகணும். லஞ்சம் ஊழலை விட மிக மோசமான கண்டென்ட்டுகளை தமிழ் சமூகத்துக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணது சினிமா தான். அடிப்படையிலேயே இவர்களுக்கு ஒரு நேர்மையோ நியாய உணர்வோ மக்கள் மீதான அக்கறையோ எப்போதும் இருந்ததில்லை. இந்த கண்ணோட்டத்திலிருந்து தான் இவங்களை நாம் பேச வேண்டியிருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இவங்களுக்கு ஒரு ராயல் ரோடை உருவாக்கி தரும்போது அவர்களால் ரொம்ப சுலபமாக ஏகப்பட்ட ஃபேக் நியூஸை எல்லார் மண்டையிலையும் திணிக்க முடியும். இவர்கள் எல்லாரும் ரொம்ப மேம்பட்ட ஒரு சமூகத்துக்காக பல நாள் படுத்திருந்து கனவு கண்ட மாதிரி இவங்களோட பேச்சு இருக்குது. இன்ஃபேக்ட் செல்வமணி என்ன சொல்கிறாருன்னா, சினிமாக்காரனுக்கு கோவம் வந்ததுன்னா ஆட்சி மாறிடும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாமே இவங்க புது முதலாளியை சந்தோஷப்படுத்துகிற அல்லது புது தாசில்தாரை சந்தோஷப்படுத்துகிற பியூனோட அதே டோன் தான். ஆனால் சினிமாவினுடைய அடிப்படை, தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற அவங்களோட பேஸ் குவாலிட்டின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த அளவு இழிவானதுங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆபாசத்தை ரொம்ப நார்மலாக்குனது இவங்க தான். முதல்வர் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் முதல்ல நடித்து ப்ராஃபிட்டபுளாக ஓடின படம் ரசிகன் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தான் வந்துச்சான்னு தெரியல. ரசிகன் படம் அது காப்பி. ரன்னுன்னு ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து காப்பி. நீங்கள் ரன் படத்தையும் அதுலேருந்து திருடி எடுத்த ரசிகன் படத்தையும் ஒப்பிட்டு பாருங்களேன். அதில் ரன் படத்தில் அந்த கதாநாயகி அவங்களோட ஆபாச காட்சின்னு ஒன்று கிடையாது. சின்ன மைக்ரோ மினி ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு வர்ற ஆட்டோ டிரைவர், பெண் ஆட்டோ டிரைவர் கிடையாது. தொட்டப்பேட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா பாட்டு அந்த மாதிரி ஒன்று கிடையாது. இவங்க காப்பி அடித்து கொண்டு வந்து சேர்க்குற பொருள்லையே ஆபாசம் தான் இவங்களோட பேஸ் மெட்டீரியலாக இருந்திருக்கு ஒரு சந்தர்ப்பத்துலையும். இது யார் லஞ்சம் வாங்கிட்டதா யாராவது பண்ணாங்களா? ஏன் இவங்க இதை செய்கிறாங்க? இன்றைக்கி வரைக்கும் இந்த ஆபாசம் தொடருது. ஏன் இவங்க இதை செய்கிறாங்கன்னு சொன்னால், தேட்டருக்கு வர வைக்கிறதுக்காக ஒரு உருப்படாத கச்சடா கண்டென்ட்டை விற்கணுன்னா அதுக்கு ஆபாசத்தை கொடுக்கணும்னு லஞ்சம் தேட்டர் லெவலில் லஞ்சத்தை இவங்க கொண்டு வந்தது, காட்சி அளவில் கொண்டு வந்தது இவங்க தான். சரி, அது போகட்டும். பாலியல் துன்புறுத்தல் புகார் சொன்ன நடிகைகள் அதன் பிறகு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து மொத்தமாக காண போயிருக்காங்க. ராதிகா சௌத்ரின்னு ஒரு நடிகை
ஒரு நடிகர் மேலே, பிரபுதேவான்னு நினைக்கிறேன், அவர் பேரில் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதன் பிறகு ராதிகா சௌத்ரி இந்த சீன்லே காணும், இந்த பக்கமே வந்ததில்லை. பத்மபிரியான்னு ஒரு நடிகை, அவங்க இயக்குனர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதன் பிறகு பத்மபிரியாவுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை. எடுத்தோன்னா பட்டியல் எடுத்தோன்னா எக்கச்சக்கமாக போகும். அவர்கள் புகார்னு ஒன்று வச்சுட்டாங்கன்னா அவங்க காணா போகிறது தான் வழி. இன்றைக்கு வரை கேரள சினிமா இண்டஸ்ட்ரியாவது அங்கே நடிகைகளுக்கு நடக்கிற பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக ஒரு கமிட்டி அமைச்சு விசாரித்து அதை எதிர்த்து கதாநாயகிகள் பேசி அவங்களால அதன் பிறகு படம் நடிக்க முடியுது. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கும் வழி கிடையாது. அதை தடுப்பதற்கும் இவர்கள் எந்த வேலையும் செஞ்சதில்லை. ரொம்ப சிம்பிளான உதாரணம், இவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறதுக்கு சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் அதில் கதாநாயகியை தேர்வு செய்த பிறகு அவங்களுக்கு சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது, மற்றவங்களால் உனக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அதை சொல்லிவிட்டு நீ வேறு பிரச்சனை பண்ணக்கூடாது சினிமாவில். இது அவர் பேசின உரையாடல். அவர் ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருக்காரு. இவங்க பெண்களை மதிக்கிற லட்சணம் இவ்வளவு தான். இவங்க தான் பெண்கள் பாதுகாப்புன்னு மேடை போட்டு கவர்மெண்ட்டை குளிர் வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இது மட்டும்தானா பெண்கள் நடத்துறது ஊழல்? இது மட்டும்தானா ஊழல் எதிர்ப்பில்? இது மட்டும்தானா? இல்லை. ஹீரோ சம்பளம் எவ்வளவு? ஒரு படத்தில் ஒரு கதாநாயகருக்கு தமிழ் சினிமாவோட மார்க்கெட் சைஸே அதிகபட்சம் 500 கோடி போகும்னா ஹீரோவுக்கு 200 கோடி கொடுத்துட்டு மற்ற செலவுகளை எங்கேருந்து எடுப்பீங்க? ஒரு ஹீரோ 30 நாள் 60 நாள் கால் ஷீட் கொடுக்குற ஹீரோவுக்கு அவர் ப்ரொடியூசர் அவர் முடிவு பண்ணலாம், ஹீரோயின் அவர் முடிவு பண்ணலாம், சைடு ஆர்டிஸ்ட் அவங்க முடிவு பண்ணலாம், எல்லாத்தையும் ஹீரோ முடிவு பண்ணுவார். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மட்டமான கலாச்சாரமே ஒருத்தருக்கு பெரும் ஷேருங்கிறது பொருளாதாரத்தினுடைய ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக உலக அளவில் இருக்கிற பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறது என்ன? இங்கே வருவாய் வேறுபாடு பகிர்வு ரொம்ப மோசமாக இருக்குது. பெரும் பணக்காரர்கள் இந்தியாவினுடைய வளத்தில், நாட்டோட வளத்தில் பெரும் பங்கை கொண்டு போகும்போது அந்த நாடு விளங்காதுங்கிறது தான் பொதுவான உருப்படியான பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறது. தமிழ் சினிமாவில் என்ன நடக்குது? ஹீரோ சென்ட்ரிக்காக இது இண்டஸ்ட்ரி போனது தான் எல்லா தரித்திரத்துக்கும் காரணங்கிறது தான் பொதுவான குற்றச்சாட்டு. யார் சொல்கிறது? வெளியிலேருந்து வர்றவங்க அல்ல, டிஸ்ட்ரிபியூட்டருங்க சொல்கிறாங்க. ஹீரோ சம்பளம் அதிகமாக போகுதுன்னு. வேறு எங்கேயாவது வேறு எந்த தொழிலாவது 3000 கோடி ரூபா புழங்குகிற ஒரு தொழிலில் ப்ரொடியூசருங்க தொழிலை விட்டு ஓடுற கதை உண்டா? முதலாளிங்க தொழிலை விட்டு ஓடுற கதை உண்டா? இங்கே தான் நடக்குது. இவ்வளவு ஓட்டை எங்கேருந்து வருதுன்னா இவங்களோட அடிப்படை சிந்தனையிலேயே ஊழல் இருக்குது. இப்படி பேசுறது இருக்கு இல்லையா, இது ஒரு வகையான லஞ்சம். அரசாங்கத்துக்கு பிடிச்ச மாதிரி பேசி எப்படி சினிமாவில் ஒரு குத்து டான்ஸர் இல்லை, ஒரு ஆபாச காட்சியை, சர்டிஃபிகேட் காட்சியை கொண்டு வந்து வச்சு மக்களை வர வைக்கிற அதே கல்ச்சர் தான் என்ன சொன்னால் டான்ஸ் ஆடி ராஜாவை மகிழ்விக்கிறது மாதிரி இப்போது லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, ஊழல் ஒழிஞ்சிருச்சுன்னு பேசி ராஜாவை மகிழ்விக்கிறாங்க. கதை திருட்டு, உருப்படியாக யோசிக்க முடியாமல் சிந்தனையை கொன்னது யார்? ஹீரோவுக்கு படத்து பட்ஜெட்டில் 50-60% 70% கொண்டு போய் கொட்டிட்டு கதை எழுதுகிறவனுக்கு காசு கொடுக்காத இருக்கிற பிச்சைக்காரத்தனத்தினுடைய விளைவு தான். பிச்சைக்காரத்தனம் கூட இல்லை, அவங்கள போய் நம்ம குறை சொல்ல முடியாது. அற்பத்தனத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு தமிழ் சினிமா எந்த கதை அடிப்படையில் ஒரு உருப்படியான ஒரு கிரியேட்டிவான ஒரு கதையை கொண்டு வர முடியாமல் போனதனுடைய அடிப்படை காரணம் என்னென்னா இங்கே சிந்தனையாளனுக்கு மதிப்பு கிடையாது, காப்பி அடிக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு. இப்படி இதனுடைய அடிப்படை கட்டுமானமே மோசமாக இருந்தது தான். சினிமாவை குழி தோண்டி புதைச்சது இவங்களோட கலாச்சாரம் தான். இவர்களுக்கு இருக்கிற அசிங்கமான இந்த பண்பாடு தான். இவங்களுக்கு இருக்கிற பலவீனமானவர்களை ஏறி மிதிச்சுட்டு ஒரு லைட்மேனோ குரூப் டான்ஸரோ நல்லா இருக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் இப்போ வரைக்கும் கதை திருட்டுக்கு ஏமாற்றப்படுறவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு ஒரு மெக்கானிசம் கிடையாது. ஒரு சாதாரண ஊழியனோட வாழ்க்கை பாதுகாப்பு குறித்து இவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்களோட ஒரு கண்ணியமான வாழ்க்கை சூழல் குறித்தும் இவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு இந்த சினிமாவில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தான் எனக்கு தெரிஞ்சு 40-50 வருஷமாக சப்ளை பண்ணது முழுக்க பாடாத விஷயங்கள் தான். இஸ்லாமிய வெறுப்பை கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு சேர்த்தது இவனுங்க தான். பெண்களை அருவருப்பாக பார்க்குற ஈவ் டீசிங்கை ஒரு ஹீரோயிசமாக மாற்றினது இவனுங்க தான். இல்லை அதெல்லாம் கூட பரவாயில்ல, வன்முறையை ஆல்மோஸ்ட் நார்மலாக்குனது இவங்க தான். ரத்தத்தில் கோடாலிய ரத்தத்தில் அதை நக்கிற மாதிரியான காட்சியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வைக்கிறதுக்கு வந்து எங்கேருந்து இவங்களுக்கு என்ன வருதுன்னு தெரியாது. ஆனால் இவங்க ரொம்ப கூசாமல் சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. இந்த சாத்தான்கள் வேதம் ஓதுறதை பார்க்கும்போது தான் நம்ம இதை பற்றி பேச வேண்டியிருக்கு. இன்னொன்று, இன்னமேயும் இவங்க மேலும் 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 மேலும்
இந்த இந்த கண்டென்ட்டை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஜெயலலிதாவை எப்படி இரும்பு பெண்மணி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அதை போல் இவரை வேறு எந்த வகையிலையும் நம்ம புதிய முதல்வரை சந்தோஷப்படுத்த முடியாது. இப்படி ஒரு இதை கேரக்டர் செஞ்சிடும். அவர் என்ன வேறு என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறாரா? கவர்னன்ஸில் இவங்க பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது, அதை சொல்லி பாராட்ட முடியாது. அல்லது மத்திய அரசோடு சண்டையிட்டு தமிழ்நாட்டுக்கான உரிமையை நிலைநாட்ட இவர்களால் முடியாது. அதனால் பாராட்டுறதுக்கு ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற ஃபேக் கண்டென்ட். சினிமாக்காரங்களோட அந்த இயல்பு ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், எது ஓடுதோ அந்த பின்னாடி ஓடுவாங்க. ஒரு பையன் 4 பசங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுற படம் ஓடுதுன்னா அந்த படமாக எடுப்பாங்க. பேய் படம் ஓடுதுன்னா பேய் படமாக எடுப்பாங்க. இது மாதிரி எது ஒன்று பிடிக்கும்னு இவனுங்க நம்புகிறாங்களோ அதை சப்ளை பண்ணுற மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கு எது பிடிக்குன்றதுக்காக இந்த ஊழலை பற்றி பேசுகிறாங்க, லஞ்சத்தை பற்றி பேசுகிறாங்க. பட் அடிப்படையில் இவர்கள் தான் லஞ்சத்தோட முகம் இந்த குரூப் தான். ஏன்னா இவங்க பொதுவான அக்கறையோடு எதையும் செஞ்சதே கிடையாது. இவங்க செலிப்ரேட் பண்ணுறது பிரகாஷ்ராஜ் தலைவராகணும்னு இவங்க பேசுனதே கிடையாது. இவங்க செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் இப்போ வரை தன்னுடைய உயரத்தை பொருட்படுத்தாமல் சாதாரணமாக போராடுறவர்களோடு இறங்கி பேசுகிற, நாட்டு நலனுக்கான விஷயங்களை பேசுகிற ஒரு நடிகரை இவர்கள் கொண்டாடி நான் பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் அவரை விட்டு ஒதுங்கி தான் ஓடுவாங்க. எம்ஆர் ராதாவுக்கு அடுத்து இந்த மாதிரி பேசுகிறவர்கள்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் 2 பேர் கிளம்பி வர்றாங்க இந்த இடத்துல. அல்லது இவர்கள் வேறு எதுக்காவது இவங்க பேசியிருக்காங்களா? நீட்டுக்கு எதிராக பேசின சூர்யாவை இவங்க கொண்டாடினது கிடையாது அந்த விஷயத்துக்காக. அதற்கு எதிராக பள்ளிகள், கோயில் இல்லை ஸ்கூலுக்கு பணம் கொடுங்கன்னு சொன்ன ஒரு காரணத்திற்காக சினிமா துறையை சேர்ந்த ஜோதிகாவை வலதுசாரி கும்பல்கள் வருஷக்கணக்கில் இழிவுபடுத்துகிறாங்க. கேட்க முடியாத அளவுக்கான கமெண்ட் வந்தது. எனக்கு தெரிஞ்சு இதை கண்டித்து பேசின ஒரு சினிமாக்காரரை நான் பார்த்தது கிடையாது. எங்கேயோ மூலையில் பேசியிருக்கலாம், ஆனால் மற்ற எல்லாத்தையும் பேசுகிற யாரும் வெளிப்படையாக தங்களுடைய எதிர்ப்பை இதுக்கு எதிராக பதிவு பண்ணது கிடையாது. ஆன்லைன் புல்லிங் நடக்குது பல நடிகைகளுக்கு எதிராக, அது எந்த குரூப் செய்கிறாங்கன்னு தெரியும். ஆனாலும் அந்த ரூட்டில் போகக்கூட எந்த சினிமாக்காரங்களும் விரும்பினது கிடையாது. இதுதான் இவங்களோட உரிமை கேட்கிற லட்சணம். இது ஒரு அசல் கோழைகளினுடைய கூடாரம். இங்கேருந்து ஒரு மெட்டீரியல் சப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அந்த மெட்டீரியலை ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சாகணும், அதற்கு எதிரான பேசி ஆகணும். அவ்வளோதான். இதில் வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இவர்கள் அங்கே நிறுத்த போகிறதும் கிடையாது. சினிமாக்காரங்களுடைய அந்த நடத்தை, இயல்பு, இது எல்லாமே அடிப்படையில் கரப்டானது. கரப்ஷனோட ஒட்டுமொத்த அதனுடைய பலன் தான். இப்போ சினிமாவினுடைய பொற்காலம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரம் 100 படத்துக்கு பூஜை போட்டிருக்கணும்ல. நீங்கள் தான் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்கல்ல. போலீஸ்காரங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறது தான், போலீஸ் பெட்ரோல் வண்டிக்கு பணம் கொடுக்குறது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைன்னா, இந்த நேரம் அது சரியாக இருக்குன்னு சொன்னால், ஒருவேளை இது நடக்கும்னு நான் நம்பலை. மேபி சினிமாக்காரங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்கிறதுனால சினிமாக்காரங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம், எப்போதும் அது இருக்கும். அந்த அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு வந்துருச்சுல்ல. இந்த நேரம் 100 படம் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கணும்ல, படப்பிடிப்புக்கு வந்திருக்கணும்ல. ஏன் நடக்கலை? விஷாலே சொல்கிறாரு சின்ன படங்கள்லாம் வராதிங்க அப்படின்னு. சரி, சின்ன படங்களுக்கு மானியம் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. சின்ன படங்களை ஒழிச்சது யார்? லோ பட்ஜெட் படங்களை இல்லாமல் செஞ்சது யார்? இந்த பெரிய ஹீரோக்கள் தான். 1000 தேட்டர் இருக்கிற 1500 தேட்டரில் 1000 தேட்டரை ஒரு நடிகர் பிளாக் பண்ணால் மற்றவன் எங்கே படத்தை ரிலீஸ் பண்ணுவான்? தேட்டர் கிடைக்காம படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் போன சின்ன ப்ரொடியூசர்கள் உண்டு. விஷால் நேராக சொல்கிறார், இன்னமே 4-5 கோடியை வச்சுக்கிட்டு படம் எடுக்க வரலான்னு வந்துடாதீங்க, இங்கே அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார். அவர் நல்ல விதமாக சொன்னதாகவும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னார். பட் கண்டென்ட் தான், சின்ன ப்ரொடியூசர் இங்கே உங்களால் பிழைக்க முடியாதுங்கிறது. ஹீரோ பின்னாடி ஓடினதுனால தான் இந்த இண்டஸ்ட்ரி நாசமாக போச்சு அப்படிங்கிற குரலை கேட்க இவங்களுக்கு விருப்பம் இல்லை. சினிமாக்காரங்களுக்கு இருக்கிற அல்லது சினிமாவினுடைய முகமாக இருக்கிற அங்கே குரூப் டான்ஸ் ஆடுற, அங்கே கூலி வேலையில் இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் பேசலை. அதாவது சினிமாவின் முகம்னு நாம் பார்க்குற பலர் தன்னை சுற்றி தான் இந்த உலகம் சுற்றுதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கவங்க. சிலம்பரசன் ஒரு முறை அவர் அந்த பீப் சாங் ஒன்று போட்டு அது பெரிய பிரச்சனையாச்சு. தமிழ்நாடு முழுக்க கடும் கண்டனங்கள் எழுந்தது. அப்போது அதை சமாளிக்கிறதுக்காக அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ பேசியிருந்தார். அதில் என்ன சொன்னார்னா, இந்த மக்களுக்காக நான் டாக்டர் வார்ன் பண்ணதை மீறி, அதாவது நீ டான்ஸ் ஆடினா உனக்கு நடக்க முடியாமல் போய்டுன்னு டாக்டர் எச்சரித்ததாகவும், அதை மீறி உங்களுக்காக முட்டி போட்டு நான் டான்ஸ் ஆடினேங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என் மேலே இப்படி பாயிருங்க அப்படின்னு கேட்டார். தான் டான்ஸ் ஆடுறது மக்களுக்கு செய்கிற சேவைன்னு நம்புகிறவங்க இவங்க. ஸோ இது என்னென்னா, தான் தர்றது எல்லாமே ஏதோ பெரிய மகத்தான ஒன்று அப்படின்னு தான் அந்த நம்பிக்கையில் தான் தனுஷ் வர்றார். நான் உள்ளியாக இருந்த என்னை மேலே கொண்டு வந்தீங்க, நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி இப்போ பேசுகிறார் இல்லையா. இது எல்லாமே இவர்கள் தன்னை சுற்றி உலகம் இயங்குது அப்படின்னு இவங்க நம்பிக்கிட்டு இருக்கவங்க. இனிமேல் அப்படி தான் நம்புவாங்க. இவங்களுடைய பேச்சு எல்லாமே ரொம்ப அதீத கபடத்தனத்தோடு தான் இது வரைக்கும் இருந்திருக்கு.
அந்த சந்தேகத்திலிருந்து தான் நாம் இது ஒன்றையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சிம்பிள் ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். எவ்வளவு நல்ல ப்ராடக்டை இவங்க கையில் கொடுத்தாலும் இவங்கள்டேந்து வரும்போது அது எவ்வளவு கண்டாமினேட் ஆகி வருங்கிறதுக்கு ரன் படம் ஒன்று பார்த்தோம் இல்லையா? மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர்னு ஒரு படம், அதை தான் அபய் சண்முகின்னு எடுத்தாங்க. மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிஞ்ச குடும்பத்துக்கு, பிரிஞ்ச மனைவிக்கு, குழந்தைங்களில் கடைசி குழந்தைக்கு, அதாவது இங்கே தமிழில் பார்த்த ஒரு குழந்தை, அங்கே 3 குழந்தை இருக்கும், கடைசி குழந்தைக்கு தான் அப்பா தான் ஒரு பெண் வேடமிட்டு வந்து நடிக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த அளவில் ஓரளவு தர்க்கபூர்வமாக எடுத்திருப்பாங்க. இங்கே அதே வயசு குழந்தை உலகத்தில் இல்லாத நியாயம்லாம் பேசும். ஒரு ஓவர் பர்ஃபார்ம், அதாவது சம்மந்தம் இல்லாமல் அன்ரியலிஸ்டிக்காக பேசுகிற ஒரு குழந்தை தான் தமிழ் சினிமாவில் காட்டினாங்க. ஏன்னா இங்கே நார்மல் குழந்தைக்கு இங்கே மரியாதை கிடையாது. அங்கே கதாநாயகிக்கு இன்னொருத்தரை விரும்புவாங்க. ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் நடித்தவர். கதாநாயகி இன்னொருத்தரோட டேட்டிங் போயிருப்பாங்க. இங்கே கதாநாயகி இன்னொருத்தனை விரும்பினா சரியாக வராது, அவள் வெயிட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு தமிழ் சினிமா ஃபஸ்ட் நைட்டே நடக்காது. புருஷன் செத்து போய் கதாநாயகிக்கு 2வது கல்யாணம் நடந்தால் அது அங்கே ஃபஸ்ட் நைட் நடந்திருக்காது. ஃபஸ்ட் நைட்டுக்கு முன்னாடியே புருஷன் செத்துருவான். ஏன்னா புது ஹீரோவுக்கு வந்து கற்போட பெண்ணை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? இது இவ்வளவு பிற்போக்குத்தனமாக இருந்தவங்க ஓகே, அதை நான் பொருட்படுத்தலை. பட் இவங்களோட பொதுவான பலவீனங்கள்னு சொல்கிறேன். இவங்க எதையுமே இவங்க வந்து ஒரு சமூகத்தை மேம்படுத்தணுங்கிற எண்ணமெல்லாம் இவர்களுக்கு பெரும்பாலும் இருந்தது கிடையாது. எங்கேயோ ரேராக ஒருத்தர் 2 பேர் வரலாம், அவ்வளவுதான். அடிப்படையில் இவங்களுக்கு சமூகத்தின் மீது அக்கறை கிடையாது, சாதாரண மக்கள் மீது கரிசனம் கிடையாது. தன்னுடைய துறையில் கூட பாதிக்கப்படுறவங்க, பலவீனமானவர்களோட உரிமை பற்றி இவங்களுக்கு எந்த கரிசனமும் இருந்தது கிடையாது. அதிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு முகஸ்துதி, அவ்வளவுதான். இவங்களோட பேச்சை நம்பிக்கிட்டு நாம் ஏதோ பொதுவாக இந்த அல்காரிதம் கொண்டு வந்து பாப்புலர் ஒப்பீனியனை கொண்டு போய் எல்லார் மத்தியிலும் திணிப்பதனால இவங்களோட புது நரேட்டிவ் அதற்கு ஒரு புது அடையாளம் கிடைக்குங்கிறதுனால கேட்குற சில பேருக்காவது இந்த தகவலை கொண்டு போகணுங்கிறதுக்காக பேச வேண்டியிருக்கு. க்ளோஷர்லாம் எதுவும் இல்லை. இதில் நிறைவாக சொல்கிறதுக்குன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் இவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு மேலே இந்த விஷயத்தில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேயும் இவர்கள் இப்படித்தான் ஐஸ் பாட்டிலோட ஐஸ் க்யூப்ஸோடு வருவாங்க. இது தொடரத்தான் போகுது. நாமளும் அதுக்கு எதிராக பேசி ஆக வேண்டியிருக்கின்றதுனால தான் இதை குறிப்பிட வேண்டியிருக்கு. நன்றி.